இந்த அஸ்ட்ரோ சீரியஸ் வருஷத்தில் பார்க்க போகிறது வந்து நட்சத்திரங்கள். இது வந்து இப்போ எதுக்காக இதை நடுவில் அதை பிரேக் பண்ணிட்டு கொடுக்குறோன்னா, நிறைய பேர் வந்து திருமண பொருத்தம் பார்க்குறதுக்காக இந்த குழுமத்தில் இருக்கீங்க. அவங்களுக்காக கொடுக்கக்கூடிய சிறப்பு பதிவு. இதில் என்ன பார்க்கணும் அப்படின்னா, பெண்ணோட நட்சத்திரத்துக்கு பொருந்தக்கூடிய ஆண் நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்குறோம். இது வந்து ஒரு பேரண்ட்டாக அவங்களே ஒரு சில நட்சத்திரங்கள் நம்ம கொடுக்கறத எடுத்து அவங்க பொருத்தம் பார்க்குறதுக்கு எடுத்துக்கிட்டால் போதுமானது. அதுக்காக இது கொடுக்குறோம். எல்லா நட்சத்திரத்தையும் எடுத்துக்கிட்டு அஸ்ட்ராலஜர்கிட்ட வர வேண்டாம். இன்றைக்கி ஃபஸ்ட்டு தொடர் பதிவில் ஃபஸ்ட்டாக பார்க்குறது வந்து அஸ்வினி நட்சத்திரம் பெண் நட்சத்திரத்துக்கு பொருந்தக்கூடிய ஆண் நட்சத்திரங்கள். அப்போ பெண் நட்சத்திரம் அஸ்வினி. அஸ்வினி நட்சத்திரத்துக்கு வைநாசிக நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய 22வது நட்சத்திரம் திருவோணம். அப்போது அஸ்வினி நட்சத்திரத்தில் ஒரு பொண் பிறந்திருக்கான்னா திருவோண நட்சத்திரம் நம்ம மேட்ச் பண்ணக்கூடாது. அடுத்தது நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது வந்து 88வது பாதம். 88வது பாதங்கும்போது அஸ்வினி நட்சத்திரத்துக்கு திருவோணம் 4வது பாதம் வந்து 88வதாக வரும். அஸ்வினி 2க்கு அவிட்டம் 1, அஸ்வினி 3க்கு அவிட்டம் 2, அஸ்வினி 4க்கு அவிட்டம் 3. இந்த 4 பாதங்கள் அவங்கவுங்க குழந்தைங்க என்ன பாதமோ அதுக்கான பாதங்களை அவிட்டத்தில் தவிர்த்தா போதுமானது. இதுக்கு அடுத்தது அஃபெக்ட் பண்ணக்கூடிய நட்சத்திரம் அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து முடிஞ்ச அளவு மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் கும்ப ராசியை வந்து தவிர்ப்பது நலம். ஏன்னா பாதகஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். அதனால் அந்த ராசியில் இருக்கிற 3 நட்சத்திரங்களையும் தவிர்ப்பது அப்படிங்கிறது சிவம். மற்றதுக்கெல்லாம் கூட இது அவ்வளோ அஃபெக்ட் ஆகிறதில்ல. 11ஆம் இடம் வந்து அஃபெக்ட் ஆகிறதில்ல. ஆனால் அஸ்வினி நட்சத்திரத்துக்கு மட்டுமே அஸ்வினி பரணி கிருத்திகைக்கு உங்களுக்கு கும்ப ராசியில் எடுத்தோன்னா ஏதாவது ஒரு சில இடத்துல வந்து பாதிப்புகளை கொடுக்கறது முடிஞ்ச அளவு அவாய்ட் பண்ணுறதுனால அதில் ஒரு சிலதுக்கு வந்து விதிவிலக்குகள்னு இருக்குது. குரு பார்வை இருந்தால் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி இருந்தால் மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம். சரி, பொருந்தக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தா அஸ்வினிக்கு வந்து சுப சஷ்டாஷ்டகம் சொல்கிறது வந்து கன்னி. ஒரு சில சந்தர்ப்பத்தில் கன்னி எடுத்துக்கலாம். விருஷகம்ங்கிறது வந்து சேம் லார்டு. அதாவது அஸ்வினிக்கு வந்து உங்களுக்கு செவ்வாய் ராசி அதிபதி, விருச்சகத்தோட ராசி அதிபதியும் செவ்வாயாக இருக்கிறதுனால ஒரு சில சந்தர்ப்பத்தில் இதை வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். அடுத்தது பொருந்தக்கூடிய நட்சத்திரங்கள் பூரட்டாதி 1, 2, 3, அவிட்டம் 3, 4 பாதம் மத்தியம பொருத்தம் தான் வரும். அவிட்டம் 1, 2 பாதம் மத்தியம பொருத்தம், உத்திராடம் 2, 3, 4 பாதம் உத்தம பொருத்தம், உத்திராடம் 1 உத்தம பொருத்தம், பூராடம் உத்தம பொருத்தம், அனுஷம் உத்தமம், விசாகம் 2, 3, 4 மத்தியம பொருத்தம், சுவாதி மத்தியம பொருத்தம், ஹஸ்தம் மத்தியம பொருத்தம், உத்திரம் 1 உத்தம பொருத்தம், பூரம் உத்தம பொருத்தம், பூசம் உத்தம பொருத்தம். இந்த பொருத்தங்கள் எல்லாமே இப்போ சொல்லியிருக்கோம். இதில் வந்து முன்பின் ராசிகள் ஏகராசி அப்படிங்கிறது வந்து ஏகராசிங்கிறது அஸ்வினி நட்சத்திரத்துக்கு பொருத்தக்கூடாது. முன்பின் ராசிகளில் உத்திரட்டாதி கொஞ்சம் பொருத்தம் வரும். பூரட்டாதி 4ஆம் பாதம் மத்தியம பொருத்தத்தில் வரும். இதை பார்த்து பெண் பார்க்குறவங்களோ பையனுக்கும் வந்து இதே தான் மேக்ஸிமம் வரும். ஒரு சில சேஞ்சஸ் இருக்கும். அதனால் இதை பார்த்து அவங்க வந்து பொருத்தத்தை செலக்ட் பண்ணிக்கலாம். வாழ்க வளமுடன்.